உள்ளத்தில் இருக்கிற வேதனையும் வலியும் வந்து இந்த உலகத்தில் அளவு உங்க கண்ணீருக்கு அளவே கிடையாது. அந்த அளவு அவங்க உள்ள குமுறல், அந்த குமுறல் வந்து அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதனால வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஃப்ரீயா பேசுவாங்க. எங்கள்ட்ட தான் பேசுவாங்க. நான் ஆறுதல் என்னதான் ஆறுதல் சொன்னாலும், அவங்க மனசுல இருக்கிறத வந்து வேதனைய புரிஞ்சுக்கினாலும், அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த வேதனை இருக்குமே இருந்துக்கினே தான் இருக்குது அந்த வேதனை. அதனால அவங்க வெளிப்படுத்திக்கின்னு இருக்கிறாங்க. சரி நீங்க வெளிய போங்க. இந்த இடம் விட்டு இடம் மாறுனா உங்களுக்கு ஃப்ரீயா ம். இருக்கும். ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ஆனா அனுப்பிச்சு விட்டுருக்கோம். உங்களுக்கு ஆசை தான் இல்லையா? அத்தை கூட அங்க ஆ இருக்கணும் எனக்கு அப்படின்னு ஆசை. கிராமத்துல இருக்க எனக்கு ஆசை தான் எனக்கு. ஏன்னா அத்தை, மாமா இருக்காங்க. அவங்க எதா இருந்தாலும் அவங்க சொல்லிக் குடுத்துக்க போறாங்க. நல்லா பாசமாவும் பார்த்துப்பாங்க என்ன. ம், ம். சமைச்சு மொதக்கொண்டு அவங்களே தான் குடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி எனக்கு சமைக்கிறதுக்குலாம் அவ்வளவா வராது. அவங்களே தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்க போயிட்டு வந்து கூட எனக்கு சமைச்சு தருவாங்க. என் தட்டுல போட்டு வந்து கூட குடுப்பாங்க, பார்த்துப்பாங்க நல்லா. ஆனா என்ன ஒண்ணு அங்க பேசுற வார்த்தைகள்லாம் என்னால ஏத்துக்க முடியல. அதனால சென்னைக்கே வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தோம்.